ஹலோ மக்களே, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய நாளில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட 4th எபிசோடில் இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வண்டியை சேர்த்து பார்த்துடலாம். ஏன்னா இந்த கம்பெனிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் அந்த கம்பெனி பேர்களில் சொல்லிடுறேன். இந்த கம்பெனி எல்லாமே மிக முக்கியமான கம்பெனிஸ் தான். ஆனாலும் தங்களோட ப்ரெசன்ஸும் இந்த இவி வெஹிக்கிள்ஸில் இருக்கணுங்கிறதுக்காகவே இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் முதல் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிவிஎஸோட ஐக்யூப். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பஜாஜ் செட்டாக். அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஹோண்டா ஆக்டிவா இ. ஸோ இந்த 3 வண்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வண்டிகளை பற்றின டவுட்ஸ் இல்லை வண்டிகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ அதை வச்சு தான் நான் இன்னும் நிறைய வெஹிக்கிள்ஸ்க்கான வீடியோஸ் நான் போட போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. டிசைன்ஸ் எல்லாமே பெருசாக சேஞ்சஸ் இல்லை, மேபி கலர்ஸில் சேஞ்சஸ் கொடுத்துருக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐக்யூப் 2.2 கிலோவாட், அடுத்து ஐக்யூப் 3.5 கிலோவாட், அடுத்தது ஐக்யூப் எஸ் 3.5 கிலோவாட், அப்புறம் ஐக்யூப் எஸ்டி 3.5 கிலோவாட், அதுக்கப்புறம் ஐக்யூப் எஸ்டி 5.3 கிலோவாட். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் நிறையா ஸ்பெக் டிஃப்ரென்சஸ் இருக்குது, ஸ்பீட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் 75 km/h போச்சுன்னா டாப் எண்டில் இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா 82 km/h போகும். அதே நம்மளோட பார்க்கிங் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்டு இருக்காமா. அப்புறம் ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த 0 to 40 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் எல்லாமே அந்த 4.2 செகண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் போகுது. தென் ஐடிசி ரேஞ்ச், இதுதான் முக்கியமான விஷயம். எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்தாலுமே காஸ்ட் அதிகமாகிறதுக்கான ரீசன் இந்த ஐடிசி ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 84 km தான் போகும். 94 km போகும். ஆனால் ஐடிசி ரேஞ்ச் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐக்யூப் எஸ்டி 5.3 கிலோவாட் என்னன்னா 212 km ரேஞ்ச் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தோராயமாக ஒரு 190 km கண்டிப்பாக போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஸ்ட்ரெச் வெஹிக்கிள். ஸோ இதோட அடுத்து இதோட சேஸ் டைப் அப்படின்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஒரே இது தான். ஸோ டியூபுலர் ஸ்ட்ரக்சர் தான் எல்லாத்துக்குமே. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெலிஸ்கோபிக் தான். ரியர் சஸ்பென்ஷன் ஹைட்ராலிக் ட்வின் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா வெறும் ஐக்யூபுக்கு. இதே ஐக்யூப் எஸ்டி எல்லாம் போயிட்டீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ட்வின் டியூப் ஷாக் அப்சர்வர்ஸ். அண்ட் மற்றபடி டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸும் சேம் தான், 157 mm. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் ட்ரம் அண்ட் ஃப்ரண்ட் டிஸ்க். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ ரியரில் கண்டிப்பாக ட்ரம் தான் கொடுத்தாகணும். காரணம் என்னென்னா அவங்களோட மோட்டர் பிளேஸ்மெண்ட். ஐக்யூபை பொறுத்த வரைக்கும் மோட்டர் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பாடிக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா பாடிக்குள்ளே கிடையாது, வீலுக்கு கிட்ட தான் இருக்குது. அண்ட் தென் இதோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 90x12, அதாவது 12 inches. அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா அதே தான் 90x12. அண்ட் டயர் டைப் பார்த்தீங்கன்னா எல்லாமே டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ பவர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பிஎல்டிசி ஹப் மவுண்டட் மோட்டர் டைப் தான். சரிங்களா? இதில் டார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் பேஸ் வேரியன்ட் போகும்போது டார்க்லேருந்து எல்லாமே கம்மியாக இருக்கும். நீங்கள் ஹையர் வேரியன்ட் போகும்போது டார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வண்டியோட மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். இந்த வண்டியோட ஒரு டிசைன், ஓவரால் டிசைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட், பேஜ், ப்ளூ, அப்புறம் டார்க் க்ரீன், அதுக்கப்புறம் மல்டி கலர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 6-7 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு ஸ்க்ரீனில் ஒரு கலர் தெரியும். ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்க்ரீனை பார்த்து மட்டும் கலர் சூஸ் பண்ணாதீங்க, நேரில் போய் அந்த கலரை சூஸ் பண்ணுங்கள். இந்த வண்டியோட கார்கோ ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 32 liters ஆஃப் கார்கோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அதில் 2 ஹெல்மெட்ஸ் வச்சுக்க முடியும். அண்ட் இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் டைப்பில் லெஃப்ட் சைடு ஹேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ் பட்டன் ப்ளஸ் ஹை பீம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் நேவிகேட்டர், அதாவது உள்ள மெனு இருக்குது பார்த்தீங்களா. அந்த மெனு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸில் கனெக்ட் பண்ணுறங்காட்டி மெனுலேயே கால் அட்டன் பண்ணுறது, மெசேஜ் ரீட் பண்ணுறது, அப்புறம் கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஃபுல் கன்சோல் அங்கே வந்துடுது, அதாவது இல்லை ஆக்சலரேட்டர் கன்சோல் அங்கே வருது.
பட் iQube பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ரிலையபிலிட்டியை பில்ட் பண்ணிட்டு வராங்க. நாங்கள் ஒரு வண்டி வச்சிருந்தாலும் அந்த ஒரு வண்டியில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நாங்கள் கரெக்டாக பார்த்துப்போம்னு சொல்லி ரிலையபிலிட்டி பில்ட் பண்ணுறாங்க. இந்த வண்டி உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதே மாதிரி வேறு ஏதாவது வண்டி நான் ரிவ்யூ பண்ணணும் இல்லை ஓவர்வியூ இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த வண்டியோட பேரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான ஓவர்வியூ சொல்லுவேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிளுக்கு போகலாம். நம்ம நெக்ஸ்ட் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ மக்களே, ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் அட்டாக். ஸோ பஜாஜ் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 29 சீரீஸில் ஒரே வண்டி, 35 சீரீஸில் 3 வண்டி இருக்குது. ஸோ இந்த 29 சீரீஸில் இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.9 கிலோவாட் பேட்டரியோட ஒரு 123 கிலோமீட்டர் ரேஞ்சோட வருது. ஸோ தோராயமாக உங்களால் வந்து கண்டிப்பாக ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியும் ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, வண்டியோட பேட்டரி கண்டிஷன்ஸ் பொறுத்தது. அண்ட் தென் இந்த வண்டியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடுது. ஸோ ஆண்ட்ராய்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களால் நேவிகேட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு TFT கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே ஒரு காம்பாக்டாக ஒரு சர்க்குலர் ரிங்குக்குள்ளே கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கார்கோ ஸ்பேஸ், இந்த கார்கோ ஸ்பேஸும் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து அவ்வளோ அதிகமான ஒரு கார்கோ ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் வண்டியோட சைஸ் வந்து அந்தளவுக்கு காம்பாக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால அந்த ஸ்பேஸோடது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த iQube கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வாங்க நம்ம அடுத்த சீரீஸான 35 சீரீஸ்குள்ளே போவோம். இந்த 35 சீரீஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வண்டி இருக்குது. அதில் 3501, 02, 03 அப்படின்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 01 பார்க்கலாம். இந்த 01 பொறுத்த வரைக்கும் அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,22,500 rupees எக்ஸ்ஷோரூம். யோசிச்சு பாருங்கள், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,22,000. ஸோ ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேட்டரி வந்து 3.5 கிலோவாட் பேட்டரி. ஸோ ஆப்வியஸ்லி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 153 கிலோமீட்டர் பர் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 35 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ், அதே பூட் ஸ்பேஸ் தான். ஏன்னா பேட்டரி வந்து கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. ஸோ 35 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதே டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலராக இல்லாமல் ஸ்கொயர்டாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீன் மாதிரியே கொடுத்துட்டாங்க. அதில் நீங்கள் மேப், நேவிகேஷன், ஸ்பீடு, உங்களோட பேட்டரி, ரிமைனிங் சார்ஜ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வர எல்லா வண்டியிலுமே அந்த டாக்குமெண்ட்ஸ் சேவ் பண்ணுற ஆப்ஷனும் வந்துருச்சு. ஸோ முடிஞ்சால் உங்களோட லைசன்ஸ், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், RC வேண்டாம், ஏன்னா வண்டியோடு போச்சுன்னா அது கஷ்டமாயிரும். ஸோ அது மட்டும் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் 73 km/h தான் போகும். இதில் ஓவர் ஸ்பீட் அலர்ட்டுங்கிற ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து கீலெஸ் ஆக்சஸ், நம்ம இது மாதிரி தான், விடா மாதிரி தான். அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா க்ளவ் பாக்ஸ். ஃப்ரண்ட்டில் நம்மளாம் ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வேளை நம்ம ஷர்ட்லேயோ பேண்ட்லேயோ பாக்கெட்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஃபோன்ஸ் வைக்கிறதுக்காக அந்த க்ளவ் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் வந்து ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது. ஸோ உங்கள் ஃபோனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிங் அனுப்பிச்சு நீங்கள் வந்து அதை ஆன்டி தெஃப்ட் அலாரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 3501. நம்ம இப்போ அந்த 3501 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3502க்கு போகலாம். 02வும் அதே சிமிலர் ப்ரைஸ், ஒரு 100 rupees தான் கம்மி, கலர் வேறு. இதுலேயும் அதே சேம் 3.5 கிலோவாட் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. 153 கிலோமீட்டர் தான் கொடுக்குது. இதுலேயும் எல்லாமே சிமிலர். ஐ பிலீவ் த கலர் சேஞ்சஸ், அவ்வளோதான். 3503 இது வந்து பார்த்திங்கன்னா 1,02,500 rupees போட்டிருக்காங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு. ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோவாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் 151 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு 20 rupees கம்மியாக கிடைக்குது. ஸோ சட்டாக் நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு பஜாஜ் தான் பிடிக்கும் அப்படின்னா ஐ வுட் டைரக்ட்லி ப்ரிஃபர் திஸ் ஆப்ஷன். வேறு எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா 20,000 ரூபா கம்மியாக அதே 3.5 கிலோவாட் பேட்டரி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக அதுக்கு போகலாம். இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 63 km/h, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ப்ளூடூத் அண்ட் மியூசிக் இருக்குது, 35 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இருக்குது, கால் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ வேறு என்ன வேணும்? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சட்டாக்கில் வச்சுருக்கிறது. வாங்க நம்ம அடுத்த வண்டிக்கு போகலாம். ஹலோ மக்களே, ஸோ மூணாவதாக நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா. இதில் ஹோண்டா ஆக்டிவா அப்புறம் QC1 அப்படிங்கிற 2 வண்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டோட பாடி டிசைனுமே மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்குது. இதில் நம்மளோட ஹோண்டா ஆக்டிவா வந்து பார்த்திங்கன்னா 102 கிலோமீட்டர் ரேஞ்ச், டாப் ஸ்பீடாக ஒரு 80 km/h. அதுக்கப்புறம் இதோட ஹெட்லைட் வந்து பார்த்திங்கன்னா LED ஹெட்லைட்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா eSwap டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா நம்ம பேட்டரியை கலட்டி பப்ளிக் ஸ்பேஸில் ஹோண்டா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த சார்ஜிங் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு வேறு ஃபுல்லாக இருக்கிற பேட்டரியை நம்ம ஸ்வாப் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இதில் வர்ற ப்ராப்ளம் என்னென்னா அந்த பேட்டரியோட லைஃப் எப்படி இருக்கும், நம்ம வீட்டில் மட்டும்தான் சார்ஜ் போடுவோம்னா அதோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான தாட் இருக்கும்.
ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது இனி ஃபியூச்சரில் தான், அப்கமிங் ஃபியூச்சரில் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவங்களோட ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ரோட் சிங் டியோ. அண்ட் இது வந்து எப்பவும் போல் நான் இப்போ மோஸ்ட் ஆஃப் தி பைக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கீலெஸ்ஸாக தான் கொண்டு வந்துட்டாங்க. இதுவும் ஸ்மார்ட் கீ தான். அதுக்கப்புறம் இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 3 கலரில் வருது. ஒன் இஸ் லைக் ஆரஞ்சிஷ் ரெட், லைட் ப்ளூயிஷ் ப்ளூ, அப்புறம் க்ரீன் ப்ளூ கலந்த மாதிரி இருக்குது. இந்த 3 ரைடிங் மோட்ஸ்க்கும் 3 டிஃப்ரென்ஸான இது இருக்குது. ஸோ இதில் ஸ்போர்ட் மோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ரீஸ்டு பவரை இது பண்ணும். ஸோ ஷார்ப் ஆக்சலரேஷன், ஹையர் ஸ்பீட் கொடுக்குறது. ஸ்டாண்டர்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேலன்ஸ் பண்ணி ஒரு நார்மலான ஸ்பீடில் போகிறது. எக்கோ மோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்பீடுக்கு கீழே தான் போகிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். இதை வந்து பெருசாக எதுவுமே போர்ட்ரே பண்ணல. இதோட செகண்ட் ப்ராடக்ட் வந்து QC1 நான் சொல்லியிருந்தேன். இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 80 கிலோமீட்டர் தான். இதோட டாப் ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா 50 km/h தான். இதுலேயும் LED ஹெட்லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 kW லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது போக 330 வாட் ஆஃப் போர்ட் சார்ஜர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்கிரமாக சார்ஜ் ஆகக்கூடிய அளவுக்கான ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. மோட்டரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வீலோட கப்புலாகி வந்திருக்கு இதில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த வண்டி ஒரு கிரேட் டிஸ்அட்வான்டேஜோடு உள்ளே வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது எனக்கு. இந்த வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு அது தெரியும். உங்களுக்கும் அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக அதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6 கம்பெனி வண்டிகளை பார்த்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ஏத்தர் பார்த்தோம், அதுக்கப்புறம் விடா பார்த்தோம், அதுக்கப்புறம் ஓலா பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டாப்பில் TVS பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் செட்டாக் பார்த்துட்டோம். இப்போ கடைசி ஹோண்டா ஆக்டிவா பார்த்துட்டோம். இது போக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா BNC அப்படிங்கிற கோயம்புத்தூர் மேனுஃபேக்சரரோட வெஹிக்கிள்ஸை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து அதுக்கான பெர்மிஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை பற்றின ஃபுல் வீடியோவே போடலாம். ஏன்னா அண்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் மார்க்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் எல்லா வண்டிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் 7 தான் கொடுப்பேன். 7க்கு மேலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் ஹோண்டாக்கு வந்து 7 கூட கொடுக்கறதுக்கு யோசிச்சிருக்கு. 6.5 தான். காரணம் என்னென்னா ஹோண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. மேபி இப்போ தான் வரணுங்கிறங்காட்டி ஒரு அவசரப்பட்டு இந்த வண்டி இறக்கிட்டாங்களோங்கிற மாதிரி இருக்குது. பட் TVS iQube பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனாலும் என்னென்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் பெருசாக இல்லை. நம்மளால் வந்து யூனிவர்சலாக சார்ஜ் பண்ண முடியாது. ஷோரூம்ஸில் போய் தான் இதுக்கான சர்வீசஸ் ப்ராப்பராக கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்காக தான் வந்து அதுக்கு 7. அண்ட் செட்டாக்கு வந்து நான் ஏன் 7 கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர். செட்டாக்கோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஏன்னா இப்போ ஓலாவோடதே வந்து பார்த்தீங்கன்னா டு த ஹையஸ்ட் ரேஞ்ச் 512 கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டாங்க. ரோட்ஸ்டர் 1,40,000 எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ்க்குள்ள. ஸோ மற்ற கம்பெனிஸும் இதை யோசிச்சு தான் ஆகணும். ஓலா இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ நம்ம பைக்ஸோடு நிறுத்த போகிறதில்ல. நம்மளோட டோட்டல் சேனலோட இதே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் எக்ஸ்ப்ளோரேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒரு காரை பற்றி இருக்குது. அதுவும் இந்தியாவை அசைக்க முடியாத ஒரு அசுர குணம் கொண்ட ஒரு கார் தான். அண்ட் இப்போவே சொல்லிடுறேன், அது வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டட் காருங்க. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும். அண்ட் EV சீரீஸும் தொடரும். நெக்ஸ்ட் வீடியோவும் நமக்காக வரும். ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபநேஷன்.